ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்த்து. கண்டிப்பாக முதலாவதாக விஜய் ஆண்டனி சார், நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பார்த்தது நான் ஃபஸ்ட் சொன்னது சார், உங்கள் மியூசிக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னுட்டு. நான் நிறைய படத்தில் நீங்கள் பண்ண மியூசிக் நான் ஃபேன் சார். அந்த பாட்டுங்க அவ்வளோ கமர்ஷியலாக நீங்கள் வாசித்தது எல்லாமே. விஜய் சாருக்கு நீங்கள் பண்ண பாட்டு நான் நிறைய ஸ்டேஜஸில் நானும் வாசித்திருக்கேன் அந்த பாட்டுங்கெல்லாம். ஸோ ஹாப்பி தட் யூ கேம். எதுக்கு உங்களை ஃபஸ்ட்டு சொன்னேன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் டைரக்ட் பண்ண என்ன ஆகணும் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தான் அது கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்களும் டைரக்ஷன் பண்ணி நடிச்சு யூ ஆர் ஸோ சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஹாப்பி. நான் நினைக்கவே இல்லை நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்க்குற அது பாருங்கள், யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவரும் ஒரு பெரிய உங்களுக்கு ஜெர்னியை ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த ஜெர்னியில் வந்து கட் ஆஃப் பண்ணி டைரக்ட் பண்ணுறப்போ எப்படி இருக்கோன்றது இது ஒன்று நல்ல கொலாபரேஷன் நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் வந்தது வேறு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் முதலாவதாக இந்த படத்துக்கு நான் டைரக்டர் இன்னைக்கு ஆயிருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு பேர் தான், டாக்டர் சிவராஜ்குமார் அண்ணா. அவர் தான் என்னை வந்து நீ தான் டைரக்ட் பண்ணுவோன்னு சொன்னார். அவர் சொல்லலைன்னா நான் மியூசிக்லேயே இருந்திருப்பேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் நீ தான் பண்ணுவோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம இந்த டைரக்ஷனுக்கே ஒரு கடவுளாக நம்ம பார்க்குறோம், அது வந்து உபேந்திரா சார். நம்ம டைரக்ஷன் சக்கரவர்த்தின்னு கூப்பிடுறாங்க. எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் ரொம்ப பெரிய மனசு பண்ணி இந்த கதை கேட்டு அவரு கூட இதில் ஒரு கேரக்டர் ஒரு அமேசிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் என்னோட ஃபேவரட் ராஜ்வி ஷெட்டி சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆஸ் ஆல்வேஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த். கன்னடா வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கானா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ராஜ்வி ஷெட்டிஸ் என்ட்ரி இன் டு கன்னடா சினிமாஸ். வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட். அண்ட் படத்தில் நீங்கள் இருக்கிறது எனக்கு ஒரு எனர்ஜி சார், எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் இவ்வளோ பெருசாக 3 years தாங்கி இருக்கிறது நம்ம ப்ரொடியூசர் ரமேஷ் ரெட்டி சார். அவர் நிறைய பேச மாட்டார், ஆனால் அவரோட ஜெர்னியை ரொம்ப பெரிய இன்ஸ்பைரிங் ஜெர்னி அவரது. ரொம்ப சின்ன இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஆளாக கர்நாடகாவில் ஒரு பெரிய பேனராக அவங்க நின்று இருக்காரு. ஸோ ஒரு ஹியூஜ் பட்ஜெட் படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். படத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டோரி. இந்த 45 days அன்னிட்டு இந்த 45 daysக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இந்த கதைக்குள்ளும் இட் இஸ் லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். எனக்கு கேட்டாங்க வேணா எப்படி அன்னிட்டு நீங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, என்ன மாதிரி ஆங்கிள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அன்னிட்டு. முதலாவதாக நான் ஒரு ஃபேன் பாயாக இந்த 3 பேருக்கு ஃபேன் பாயாக டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேன் பாய்ன்றதுனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் எலிவேஷன் சீன்ஸ். இது கூட ஒரு பிரமாதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை வச்சு அந்த கதைக்கு நான் ஃபேன் பாயாக இவங்களை 3 பேரை திரையில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த இமேஜினேஷனில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தமிழ்லேயும் இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட எல்லாரும் ஆசீர்வாதம் இந்த படத்து மேலே வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.